வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனலிருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நடவு தான். கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அளவுக்கு செடிகளை வந்து நடப்போகிறோம். அதனுடைய ஒரு பதிவு உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் நெல்லுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பயிர் பண்ணுறது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். ஒரு சர்வேயில் வந்து பார்த்தா கத்திரிக்காய் நிறையா பேர் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கத்திரிக்காய் வந்து மகசூல் நல்லா வந்து அதோடய விலை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் கிடச்சிதுன்னா நமக்கு வந்து நல்ல லாபம். ஒரு 6 மந்த்தில் நமக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. அந்த நம்ம மண்ணுக்கும் நம்ம இருக்கிற அந்த இடத்துக்கும் என்ன மாதிரி வெரைட்டி வந்து சூட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடணும். அது நிறையா வெரைட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா வகைகள் பார்த்திங்கன்னா புளியம்பூ கத்திரி இருக்குது, பவானி கத்திரி, கோவை வரி கத்திரி, வெள்ளை வரி கத்திரி, பச்சை வரி கத்திரி, அதுமாதிரி நிறையா இருக்குது. உஜாலான்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி ஒன்று இருக்குது. இதுமாதிரி நம்ம மண்ணுக்கும் நம்ம இருக்கிற இந்த சூழலுக்கும் என்ன மாதிரி வெரைட்டி சூட் ஆகும்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி போகிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர்னு நான் சொல்லுவேன். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பட்டம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க. நம்ம எப்போனா நடலாம். இது பார்த்திங்கன்னா இது டிசம்பர் ஜனவரி மாதத்தில் தொடங்கி மே வரைக்கும் இது வந்து நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம், பயிர் வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக இதுக்குன்னு பட்டம் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. ஒன்று நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த புழு வந்து கொஞ்சம் நிறையா நோய் தாக்கத்தில் நிறையா இருக்கும் கத்திரிக்காயில். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. அதே மாதிரி எப்போ நம்ம இருக்கிற அதாவது நம்ம எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் அப்படின்னா எந்த சமயத்தில் மார்க்கெட் எப்படி இருக்கும் அது நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அந்த என்ன மாதிரி மார்க்கெட்டில் ரேட்டு போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது வந்து என்னை பொறுத்தவரை சால சிறந்தது. ஏன்னா நம்ம வந்து பட்டம் இல்லாத நேரத்துலேயும் சரி, இல்லை மார்க்கெட்டிங் சரியாக போகாத நேரத்தில் பண்ணுறதும் சரி, ஒன்று தெரிஞ்சுக்கலாம். நம்ம அனுபவம் எங்களோட அனுபவத்தில் நாங்கள் பார்த்தது, ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகும்போதுங்க ரேட்டு கன்ஃபார்மாக குறைச்சிட்றாங்க. இதை மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண் வந்து பார்த்திங்கன்னா களிமண், செம்மண், வண்டல் மண், மணல் மண் இதிலெல்லாம் நம்ம வந்து பயிர் வைக்கலாங்க. நம்ம பார்த்திங்கன்னா களிமண்ணாக இருந்ததுன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு வாரத்துக்கு 2 முறையாவது நம்ம தண்ணி கட்டி தாங்க ஆகணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 25 நாள் நம்ம வந்து செடிங்களுக்கு வந்து களை வந்து எடுத்து தாங்க ஆகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாத்தி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நட்டால் போதும். ஒரு ரோ டு ரோ, அதாவது வரிசைக்கு வரிசை நடுவில் கேப் இருக்குது பாருங்கள் இடைவெளி, அது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 4 ஃபீட்டாவது இருந்தால் நல்லதுங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் கத்திரிக்காய் உள்ளே போய் மருந்து அடிக்கிறதுக்கோ இல்லை கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கோ உள்ளே இருக்கிற கத்திரிக்காய் நம்ம வந்து வெளியில் கொண்டு வந்து நம்ம மார்க்கெட் கொண்டு போகிறதுக்கோ நமக்கு வந்து ரொம்ப 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 அது வந்து இடைவெளி வந்து ரொம்ப முக்கியங்க. இப்போ நம்ம பண்ணியிருக்கிற மெத்தடும் அப்படி தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 அடி வந்து இடைவெளி இருக்குது பாறையில். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்வாய் ஓரமாக தான் நட்டுருக்கு. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். கொஞ்சம் செடி சின்ன செடியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியாது, நல்லா உன்னிப்பாக பார்த்தா தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேலே இதை வளர்ந்துருங்க. இப்போ அந்த பாரு இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறங்க நம்ம இந்த பாரு மேலே நம்ம நடந்து போயிட்டு கத்திரிக்காயை வந்து அறுவடை பண்ணலாம். இது ஒரு மெத்தடுங்க. ட்ரிப்ளிகேஷன் கூட நிறைய பேர் போட்டிருக்காங்க. பட் என்னன்னா இப்போ சம்மருங்கிறதுனால ட்ரிப்ளிகேஷனில் வந்து அவ்வளோ தண்ணி பத்துமான்னு தெரியலங்க. நல்ல ஒரு பட்டன் பார்த்து அந்த ட்ரிப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பட்டன் சிஸ்டம் இருந்தால் நம்ம போடலாம். அது ஒன்று நீங்கள் பார்த்துக்குங்க. ரெண்டுமே மெத்தட் நல்ல மெத்தடு தாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம நடவு பண்ணுறோம். ஒரு நல்ல ஒரு வெரைட்டி கொண்டு வந்து நம்ம வந்து 60 சென்டிமீட்டர் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் 60 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஒரு 4 அடி இல்லை 4.5 அடி வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இடைவெளி நமக்கு வேணுங்க. அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த போயிட்டு வர்றதுக்கு நமக்கு எளிமையாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக மருந்து அடிக்கிறதுக்கும் கொஞ்சம் எளிமையாக இருக்குங்க. அது ஒன்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் என்ன மாதிரி வரும்னு பார்த்திங்கன்னா, இந்த புள்ளி வண்டு, சாம்பல் கூன் வண்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் வருங்க. இப்போ நம்ம இயற்கையாக நம்ம பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு ஒரு 12 கிலோ அடுப்பு சாம்பல் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருமே
அந்த சாம்பலோடு என்ன பண்ணுவாங்க, மணலும் சேர்த்து அந்த காலையில் போயிட்டு இந்த இலை மேலே தூவி விடுவாங்க. அது ஒரு நல்ல இதுங்க. அதேமாதிரி கத்திரிக்காயில் தாக்குறது வந்து பச்சை தத்துப்பூச்சின்னு சொல்லுவோம். மாவு பூச்சி, தத்துப்பூச்சி இதெல்லாம் இருக்குது. இது மீன் அமிலம் கூட நம்ம வந்து கொண்டு வந்து நம்ம தெளிக்கலாம். இப்போது சில பேருக்கு வந்து இது பண்ண முடியாது அப்படின்னா, ஃபங்கஸ் ஆசிட், இன்செக்ட் ஆசிட்லாம் வந்து கடைங்கள்லேயே கிடைக்குது. கடைகளில் கிடைக்குதுங்க. அக்ரோ ஷாப்பில் கிடைக்குதுங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதை கூட வாங்கிட்டு வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. இது ஒன்று இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அது ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 25 நாளில் ஒரு முறை எவ்ரி 25 டேஸ்க்கு நீங்கள் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து களையை எடுத்து தாங்க ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த நோய் தாக்குதல் வந்து கொஞ்சம் நம்ம வந்து எளிமையாக தவிர்க்கலாம். அந்த நோயெல்லாம் எளிமையாக தவிர்த்துடலாம். களை இருந்ததுன்னா அதுலேருந்து சில பூச்சிகள் வரும், எல்லாமே வருங்க. அதை தவிர்த்துடலாம். இதில் நீங்கள் அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இயற்கையாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம், ஆட்டு சாணம்லாம் போடலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டன் நீங்கள் தூவி விட்டு நீங்கள் வந்து உழவு ஓட்டி 2, 3 தடவை உழவு ஓட்டி அதுக்கப்புறம் நீங்கள் பாறை அமைச்சு, மேட்டுப்பாத்தி அமைச்சு அந்த மேட்டுப்பாத்தியில் செடிகளை நடலாம். நீங்கள் செயற்கை முறையில் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு 1 வீக் 2 இலை, ஒரு இலை 2 இலை விடும்போது நீங்கள் வந்து கிராஜுவலாக அந்த செடி எந்த அளவுக்கு வந்து நமக்கு வளருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஏபி கொடுக்கலாங்க, காம்ப்ளெக்ஸ் கொடுக்கலாம் அடி உரமாக. அதுக்கப்புறம் வந்து நம்ம செடி வளர்ச்சியோட பொறுத்து நம்ம ஒரு செடியோட இலையோ இல்லை ஒரு செடியோ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற உரக்கடையில் கொடுத்து அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து நம்ம அது கூட நம்ம வந்து பண்ணலாங்க. இது ஏன் நம்ம வந்து ஒரு பொதுவாகவே நம்ம எதுவுமே சொல்கிறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபார்மில் நம்ம வைக்கிற மருந்தோட அளவு இன்னொரு ஃபார்மில் வைக்கும்போது செடி வந்து கறியிடுது. அதேமாதிரி ஒரு ஃபார்மில் வைக்கிற அளவு நம்ம ஃபார்மில் வைக்கும்போது அந்த செடிக்கு வந்து பத்த மாட்டேங்குது. இது ஏன் சொல்கிறேன்னா, அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி வந்து செடிகள்லாம் இருக்கிறதுனால நம்ம அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. இது ஏன்னு இது எங்கள் அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, சில மருந்து பக்கத்தில் இருக்கிறவங்க அடிப்பாங்க. நம்ம 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 தோப்புக்கு அது செட் ஆக மாட்டேங்குது. இதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, சில தெளிவோடு நம்ம பண்ணோம்னா நிச்சயமாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த அறுவடை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு வடிகால் வசதி உள்ள மணல் கடந்த ஒரு வண்டல் மண், இல்லை களிமண், செம்மண் இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நிச்சயமாக நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு 120 கிலோ வந்து நமக்கு கன்ஃபார்மாக மகசூல் கிடைக்கும் ஒரு நாளைக்கு, இல்லைங்களா? நமக்கு கிலோ வந்து ஒரு 15 ரூபா போகுதுன்னு வச்சுப்போம் சந்தையில் மார்க்கெட்டிங் ரேட்டு. இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு 1800 ருபீஸ் நமக்கு கிடைக்கும். இந்த கிராப் வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த் இருக்கும். 6 மாதம் நமக்கு இந்த விளைச்சல் வந்து நமக்கு இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம புழு விழாமல் செடிகளை வந்து நம்ம காப்பாற்றணும். இதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். 2வது சந்தை மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, ரேட்டு நல்லா போகிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணுங்க. இது ஒன்று இருக்குது. அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸு, பொட்டாஷு, அதான் டிஏபி இதெல்லாம் கொடுக்கலாங்க அடி உரம். மேல் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஃபங்கஸ் அண்ட் இன்செக்ட் ஆசிட் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் அதை தெளிச்சே ஆகணுங்க. அந்த இலைப்புழு மெயின் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இலைப்புழு வந்து ரொம்ப மாவு பூச்சி இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு பயிரில் கத்திரியும் ஒன்றுங்க. இப்போ இந்த சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமேல் நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஏன்னா இப்போ நம்ம வரக்கூடிய வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கத்திரி பற்றி உங்களுக்கு வந்து செடி எவ்ரி வீக் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நாங்கள் என்னென்ன அடி உரம் வச்சோம், என்ன மருந்து நாங்கள் வந்து மேலே வந்து ஸ்ப்ரேயிங் பண்ணோம், அதனோட வளர்ச்சி ஒவ்வொரு வாரமும் எப்படி இருக்குது, இது நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்குங்க. என்ன அளவு நாங்கள் வந்து அடி உரம் வச்சோம், இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய வீடியோக்களில் எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. அடுத்து நமக்கு இதில் பார்த்திங்கன்னாங்க, நம்ம சில ரகங்கள்லாம் இருக்குது இல்லையா, சொன்னீங்க பார்த்தீங்களா? இந்த ரகத்தை பொறுத்து கூட ரேட்டு மாறுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கும் இன்னொரு மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு ரகம் இன்னொரு ரகம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து போக மாட்டேங்குதுங்க. அது மட்டும் கொஞ்சம் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை கொஞ்சம் போட்டிருந்தோங்க. ஒரு 4 ஏக்கரில் முருங்கை போட்டிருந்தோம். நாங்கள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டி ஒன்று கொண்டு வந்து நாங்கள் வந்து போட்டிருந்தோங்க. ஓடிசின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணுக்கு நம்ம சூழலுக்கு அது சரியாக வரலங்க. நம்ம மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற சில வெரைட்டிகள்லாம் இருக்குங்க. அது வந்து இதுக்கு எதுக்கு நான் இது சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா,
நம்ம மண்ணுக்கும் நம்ம இருக்கிற இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரகம் தேர்வு செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா மண் நல்லா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு பதிலா நம்ம ஏரியாவில் பரவலாக வந்து மார்க்கெட்டில் என்ன மாதிரி கத்திரிக்காய் இருக்குது, என்ன மாதிரி கத்திரிக்காய் எப்போ ரேட்டு என்ன எப்படி போகுதுன்றதை நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டில் போய் ஸ்டடி பண்ணிக்கிட்டால் ஃப்யூச்சரில் நமக்கு பெரிய லாஸ் எல்லாம் நம்ம வந்து எளிமையாக அதை தவிர்த்துடலாம். இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. நோய் பராமரிப்பு இல்லாமல் நம்ம பார்த்துக்கணுங்க. இது பார்த்துக்கணும். சராசரியாக அவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ₹1800 வந்து நமக்கு நிச்சயமாக நமக்கு வந்து லாபம் இருக்குதுங்க. இது ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு பயிர் தாங்க. இதுக்கு வந்து முறையாக நம்ம வந்து பராமரிப்பு பண்ணி நோய் தாக்குதல் இல்லாமல் நம்ம கரெக்டாக அதுக்கு அடி உரம்லாம் வச்சு நம்ம செடியை வளர்த்தோம்னா நிச்சயமாக ஒரு நாளைக்கு 120 கிலோ நம்ம வந்து அறுவடை பண்ணலாம். நமக்கு நேரம் நல்லா இருக்குது, இப்போ இந்த மார்க்கெட்டிங் விலை நிலவரம் நல்லா இருக்குது அப்படின்னா நமக்கு ₹15 நம்ம வச்சு நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம கால்குலேட் பண்ணோம். அது ஒரு ₹30 ₹25 போனால் கூட நமக்கு வந்து இன்னும் நமக்கு லாபம் கூடி தாங்க வரும். ரொம்ப நன்றிங்க. இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. வேறு ஏதாவது உங்களுக்கு இதை பற்றி சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் வந்து நிச்சயமாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு என்னால் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கத்திரி பற்றி ஒரு வீடியோ இருக்கும். அது எப்படி நாங்கள் இப்போ டே டு டே வந்து உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. அந்த செடிகள் எப்படி வளர்த்தோம், எப்படி அடி உரம் வச்சோம்னா அந்த முழு தகவலும் உங்களுக்கு வந்து டே டு டே நான் கொடுத்துட்டே இருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இது நீங்கள் வந்து அனுபவம் நீங்கள் பண்ணி பாருங்கள், தோட்டத்தில் பண்ணையில். அதுக்கு என்னோடய பர்சனல் அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்ரோ சர்வீஸில் ஃபார்மிங் வந்து அந்த உரக்கடையில் போய்ட்டு நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டு நம்ம வீடியோவில் நம்ம கொடுத்த பதிவு இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி சூட்டபுளாக இருக்குமோ நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சந்தேகம் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோவை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.